வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் குறிப்பாக முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேச இருக்கிறோம். குறிப்பாக செம்மணி விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு எரிசக்தியாக மாறி இருக்கின்றது. அதனை அவர்கள் வைத்து தங்களுடைய பொலிட்டிக்கல் கரியரை முன்னுக்கு கொண்டு போறதுக்கான பல்வேறு முயற்சிகளிலும் இறங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த செம்மணி விவகாரத்தை ஆரம்பத்தில் இருந்தே நோக்கி வந்த ஊடகவியலாளர் ரூபவாகினி மற்றும் லேக் ஹவுஸ் நிறுவனங்களின் முக்கியஸ்தர், உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான மனித உரிமை வாதியுமான சில்லையா மனோரஞ்சன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நெட் நேயர்களுக்கு. இப்ப செம்மணிய அவர்கள் கையில் எடுத்தது நோக்கம் 2009 இறுதி யுத்தம் இனாலிப்பாக வரையில அப்ப செம்மணியை கையில் எடுக்கிறார்கள். அப்ப செம்மணி என்றால் இராணுவம் யுத்தத்துல அவர்கள் கொல்லப்படையில்லை. யுத்தம் முடிஞ்ச பிறகு தனித்தனியாகவோ நேரடியாகவோ அடையாளம் கண்டு சுட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு இனாலிப்பாக பார்க்கலாம். என்னென்றால் இதை நீங்கள் மனிதத்தின் மீது நம்பிக்கை வச்சு அதை செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. இப்ப இது செய்யப்படுற முறை வாடகைக்கு மனவருத்தப்படுற மாதிரியும் கூலிக்கு மாரடிக்கிற மாதிரியும் தான் எனக்கு தெரியுது. அதுல ஒரு இதய சுத்தி தெரியல. அதாலதான் இது மக்கள் படையில் என்று நான் நினைக்கிறேன். இத்தனை 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல காணாமல் போனவர்களுடைய பட்டியல் உங்கள்கிட்ட இருந்திருக்கும், அல்லது குறைஞ்சபட்சம் அது சேர்க்க துவங்கி இருக்கவன். பணத்துக்கு பற்றாக்குறை இல்லை. புலம்பெயர்ந்த தேசங்கள்ல கோடிக்கணக்கான பணம் என்ன செய்யறன்னு தெரியாம வச்சிருக்கணும். இப்ப சொல்லப்படுது விஜயின் கட்சிக்கு 500 கோடி கொடுத்ததா. லண்டன்ல இருக்கக்கூடிய விஜயன் என்பவர் விடுதலை புலிகளின் நிதி பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பா இருந்தவர் 500 கோடிய விஜய்க்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு இதுக்கு நிதி பிரச்சனை ஒன்றும் இங்க இல்லை, நேர்மை இல்லை என்றதான் ஒரு பெரிய. அதான் இப்ப இது என்னென்றால் இதை எடுக்க வலிக்கிட்டால் இப்ப அதாவது நீங்க எப்படி வேளாள கேட்கறது. இப்ப செம்மணியில காணாம போனவர்கள் பெற்றோர்கள் இருந்தா கொண்டு வந்தாங்கன்னு கேட்கிறதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள உங்களோட பிள்ளைகள் கடத்தப்பட்டு காணாமல் போனவர்கள் கேட்ட வலிக்கிட்டால் இப்ப பத்திரிகையாளர் அப்ப வேற ஏதோ ஒரு கேள்வி கொடுத்தாங்க, உங்களோட பேர் என்ன, ரைட்டு, கிராமம், காணாமல் போனவற்ற பெயர், எத்தனையாம் தேதி என்ற அவையில பெற்றோருக்கு தேதி ஞாபகம் இருக்கும் தானே, எத்தனையாம் தேதி எங்க வச்சுக்கு கொண்டு போனது, யார் கொண்டு போனது என்றால் டெலோல பிள்ளைகளை இழந்தாக்கள் கொடுக்க போய், EPRLF-ஆக்கள் கொடுக்க போய், பிறகு இதெல்லாம் இயக்கம் எல்லாத்தையும் அழிச்சதுக்கு பிறகு புலிகள் கட்டுப்பாட்டுல இருந்தாக்கள் எல்லாரும் கொடுக்க போய், எங்களை பிள்ளைகளை இங்க வச்சுதான் கொண்டு போனது, கொடுத்தது முழுக்க கொடுக்க போய், கிழக்கு மாகாணம் கொடுக்க போய் என்ன செய்யறது. அப்ப எல்லா குடும்பத்துக்கும் தெரியும் தங்கட பிள்ளைகள் எங்க யார் கொண்டு போனதுன்றது 100க்கு 100 அந்த ஆக்களுக்கு. எங்களுக்கு தெரியாட்டியும் அவர்களுக்கு தங்களோட பிள்ளைய எங்க வச்சு யார் கொண்டு போனோம் என்றது தெரியும், விசாரித்திருப்பார், நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். அப்ப இவர்கள் அதுக்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இதை அப்படியே அந்த அவற்றை மன உள்ள கிடக்க வருது. என்னென்றால் அந்த எரிசக்தியாக கேசலின் தானே, எனர்ஜி. இதை போட்டு கட்சிக்கு ஒரு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தோம், நெய் ஊத்தி கொளுத்த வேணுமென்றதான் அது. இது இவ்வளவுக்கு கீழ்த்தரமாக போய்த்தான் இவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு இந்த சமூகத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்பதும், இதை கேள்வி கேட்க முடியாமல் இருக்கிறது இந்த சமூகம் என்றதான் மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில செம்மணியில ராணுவம் தாட்டு புதைக்கும். உண்மையா ராணுவம் என்றும் முழுசா சொல்லல, அது எங்களுக்கும் தெரியாது. ராணுவமா இருக்கிறதுக்கு தான் கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. வேற யாரும் கொண்டு புதைச்சனமா தெரியாது. நீங்கள் முள்ளிவாய்க்கால் எடுத்தோம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஷெல் அடிச்சு அந்த இடத்துக்கு ஆமி திருப்பி அடிப்பான் வீடியோ கேமராவோட ரெடியா நிக்கிற இவ்வளவு பேர் சாக போயினோம், இதை வீடியோ எடுத்து அல் ஜசீராக்கு அனுப்புவோம் என்று அனுப்புற விஷயத்தை அல் ஜசீரா சொல்லுது. நடந்து கொண்டிருக்கே அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த மனநிலையை இப்ப உங்களுக்கு ரத்தமும் சதையுமாக தான் அரசியல் செய்ய தெரியும் என்றார். என்ன, நான் என்னுடைய வட்டுக்கோட்டையிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரை என்ற நூல் அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் எழுதுறேன். அது எழுதியக்குள்ள எனக்கு தாங்க முடியாம இருந்த விஷயம் என்னென்னா, இவர்கள் எல்லாம் கொல்லப்பட போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சு இந்த யுத்தத்தை நடத்துறீங்க. இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன சொல்லுவீங்கள் என்றால், அவர்களுக்கு மனித உரிமையை மீறிவிட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கோஷம் போட போறீங்க ஐரோப்பிய நாடுகள்ல. நீங்கள் அதை முதலே நிப்பாட்டுங்க. ரத்தமும் சதையும் ஓடாம நிப்பாட்டுங்க. முதல்ல நீங்கள் சாக விட்டுட்டு மனித உரிமை கோஷம் எழுப்பாதீங்க. இன்றைக்கு அதை எக்ஸாக்ட்லி அதை செய்யணும். அதுதான் அந்த ஆக தாக்கத்தை ஏற்படுத்தி. நான் உங்களுக்கு சாகரத்துக்கு முதல், அந்த மக்கள் சாகரத்துக்கு முதல்
அதை நிறுத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. அதை பற்றி நீங்கள் வாயே திறக்க, நீங்கள் சாகும் வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்துட்டு செத்தா பிறகு இப்ப வந்திருந்து கொண்டு மனித உரிமைகளை பற்றி பேசுறீங்க. நீங்கள் மனித உரிமைவாதிகள், நீங்கள் கேட்கறது மனித உரிமை இல்லை, மனித பண்பற்ற மனிதர்கள் இவர்கள். என்னென்றால் இந்த இன்றைக்கு அங்க நூற்றுக்கணக்கான கத்தோலிக்க பாதிரிமாரும் சிஸ்டர்மாரும் ஊர்வலம் போயிடும், அதுக்கு நீதி கோரி, சரிதானே? இந்த கத்தோலிக்க திருச்சபை இந்த நல்லாட்சி காலத்துல எங்க இருந்தது? அதே மாதிரி 90கள்ல 80கள்ல இந்த மற்ற இயக்கங்கள் ரோட்ல போட்டு அழிச்சு கொள்ளைக்குள்ள எங்க இருந்த நீங்கள் ஒரு பெரிய கட்டுமானம் தான். நீங்க சும்மா சின்ன ஆக்கள் இல்லை. உங்களுக்கு யாழ்ப்பாணத்துல ஒரு பிஷப் இருக்கிறார், முழு வடக்கு கிழக்கு முழுக்க உங்களுக்கு சுவாமிமார் இருக்கணும், 3 பிஷப்மார் இருக்கிறீங்க வடக்கு கிழக்குல, மன்னார் பிஷப், யாழ்ப்பாணம் பிஷப், கிழக்கு மாநிலத்து பிஷப்னு சொல்லி உங்களுக்கு இலங்கையில ஒரு பெரிய கட்டுமானம் இருக்கு, சர்வதேச கட்டுமானம் இருக்கு, உலகம் முழுக்க உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கிற நீங்கள் இந்த மனித உரிமை சம்பந்தமான விஷயத்துல எவ்வளவு கூர்மையாக இருந்திருக்க வேண்டும். நீங்களும் அதை செய்ய இல்லை. உங்களுக்கு தெரியும், அந்த மடு கோயிலுக்கு செல் அடிச்சதில்லை, மடு கோயிலுக்குள்ள செல் விழுந்து 30-40 பேர் செத்த சந்திரிகாண்ட ஆட்சி காலத்து. இந்த செல் அடிச்சதுக்கு பிறகு அங்க மடு பண்டி விரிச்சானுக்கு மடுவுக்கு போயிருக்கிறார் ராயப்பு ஜோசப். அங்க மடு சர்ச்சில் இருந்த மடு சர்ச் முழுக்க வந்து அகதி முகாமா இருந்த அந்த நேரம். அங்க போன உடனே ராயப்பு ஜோசப்புக்கு தெரிஞ்சிட்டது செல் அடிச்சது LTT. உடனே இவர் பண்டி விரிச்சானுக்கு போயிருக்கார். பண்டி விரிச்சானுக்கு போய் அங்க அந்த புலிகளோட பெரிய வாக்குவாதம் வந்து கடைசியாக அவங்க இவரையும் மிரட்ட, இவர் கடைசியா முழங்கால இருந்திருக்காரு. எனக்கு முன்னால சொல்றேன், எனக்கு முன்னாலதான் எல்லாரும் முழங்கால இருந்து என்ற கையை கொஞ்சம், நான் உனக்கு முன்னால முழங்கால இருந்து கேட்கிறேன், தயவு செய்து செய்யாது என்று சொல்லி போட்டு வந்துட்டேன். ஆனால் அவர் சாகும் வரைக்கும் எங்கேயாவது அழைக்க விட்டு வரும். இதுதான் இவன் நேர்மை. அங்க இருக்கிற உயர்கல்வி பீடத்துல இருந்து, அங்க இருக்கிற திருச்சபையில இருந்து, அங்க இருக்கிற ஊடகங்கள்ல இருந்து எல்லோரும் இந்த அடிப்படை மனித ஆன்மாவை இழந்தவர்களாத்தான் இருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய 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 பிரச்சனை. இன்றைக்கு மடுவில் இருக்கிற கன்னியாஸ்திரிகளை, நான் வந்து மன்னாரை சேர்ந்த ஒரு கத்தோலிக்க, எனக்கு எந்த குடும்பத்திலேயே சொந்தக்கார குடும்பத்திலேயே 5-6 சிஸ்டமாரு 3-4 சுவாமிமாரு. எங்களுக்கு அதுக்குள்ளாலதான் அந்த தகவல் வந்தது. நான் அமுதுல ஒரு ஆர்டிக்கலை எழுதுனாங்க, இந்த பைபிள்ல இருக்குதான், the truth shall set you free, உண்மை விடுதலை செய்யும் ராயப்பு ஜோசப், உண்மையை சொல்லும். அப்ப இது இந்த நீங்க சொல்ற சரியான விஷயம். அதாவது இவர்கள் அந்த மனிதாம்ச அடிப்படையில் இதை செய்யவில்லை என்பதை இன்றைக்கு மக்களும் புரிந்து கொள்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். டெக்ஸ்ட் புக் வியாபாரம், ஒரு மனித அவலத்தை வச்சு நீங்கள் எப்படி அரசியல் வியாபாரம் செய்யலாம்ன்றதுக்கு தமிழ் தேசியம் வந்து செம்மணியை பயன்படுத்துறது ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள். இதுல நீங்கள் மனிதர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் அனைத்து மனிதர்கள் மீதும் அன்பு காட்டு. அவர்கள் யாரால் கொல்லப்பட்டார்கள் என்றதை தெரிஞ்சு கொண்டு அதன் மீது இரக்கம் காட்டுறது அல்ல, அங்க இருக்கிற அந்த மனித உடல் மீது அன்பு காட்டணும். நீங்கள் எங்க தவறு நடக்குது என்றால் அவர்கள் யாரால கொல்லப்பட்டார்கள் என்றதை வச்சு கொண்டுதான் உங்களுக்கு இரக்கம் வருது. மற்றது இதுக்கு நாங்கள் என்ன சொல்றது, எரிவாயுவாக பயன்படுத்துறோம்ன்றது, இதை ஒரு எங்களுக்கு சக்தி தாரதுக்கு பயன்படுத்துறோம் என்ற வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் மிக அயோக்கியம். இதுக்கும் ஜே.ஆர். ஜெயவர்தனா திருநெல்வேலியில 13 ராணுவத்தினர் கொல்லப்பட்ட உடனே சாதாரண ராணுவ நடைமுறை என்னென்றால், அந்த நேரமே அந்த ராணுவ தளபதி அந்த நந்தன வீரத்துல புத்தகத்துல சொல்றான், சாதாரண நடைமுறை என்பது என்ன, யாவது களத்துல யாராவது ராணுவத்தால் அவைய சொந்த இடங்கள் அந்தந்த ரெஜிமெண்டை சேர்ந்தவர்கள் எடுத்து அவருக்குரிய அடுத்த ரேங்க் கொடுக்கப்பட்டு பிரேத பெட்டியில வச்சு அந்த பிளாகோட அவற்றை ஊருக்கு போகும். அந்த பிரேதம் அவ்வளவு பிரேதத்தையும் கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்புல புரள கணத்தையில வச்சு அதை ஒரு தேசிய விழாவா ஆக்கி நிகழ்வா ஆக்கி அதுல பௌத்த மதகுருக்களை இனவாதத்தை பேச வச்சு அந்த பிரேதப்பட்டிகள் எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்கு இடையில முழு கொழும்பையும் தீக்கிரையாக்கின ஜே.ஆர். அரசியலுக்கு உங்களுடைய இந்த அரசியலுக்கு இடையில ஒரு வித்தியாசம் நீங்க உண்ட மறந்துடக்கூடாது. ஜே.ஆர். சிங்களவர் மட்டுமல்ல, ஜே.ஆர். சிங்களவன் அல்ல, ஜே.ஆர். தமிழன். சரி, அப்ப இது நீங்க இன்றைக்கு பேச வேண்டியது மிக உயர்ந்த நிலை அரசியல். இன்றைக்கு நீங்க பேசணும். இலங்கையினுடைய இந்த ஒட்டுமொத்த அரசியலை கொண்டு வந்த இந்த அரசியல் கலாச்சாரத்தையும் அதுக்கு பின்னால் இருந்த சமூக பொருளாதார அரசியல் பின்னணி என்ன, இதற்கு சர்வதேசம் எப்படியெல்லாம் துணை போயிருக்கு, சர்வதேசத்துல இருந்த மோசமான சக்திகளான இங்கிலாந்துல இருந்த கீனிமினியில இருந்து, ரஷ்யால இருந்த உளவு பிரிவுகள்ல இருந்து, இந்த இஸ்ராயல்ல இருந்த உளவு பிரிவுகள்ல இருந்து எல்லாம் எப்படி பங்களிச்சிருக்கு, இதுக்குள்ள நாங்கள் எப்படி எல்லாம் விடுபட்டு போயிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு பரந்த ஒரு பெரிய புரோட அரசியலை நீங்கள் பேசி அதுக்குள்ள இந்த அவலத்தை நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு ஒரு உலக ரீதியா மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். நீங்கள் வந்து கூட ஹியூமனிட்டி அந்த பாரை நீங்கள் உயர்த்தி வைக்கவும். சரிதான். இன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நீங்க சொன்ன மிக சிறப்பான ஒரு உதாரணம். சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அந்த
அனுபவத்துக்குள்ளால போன ஒரு நாடு இன்னைக்கு இஸ்ரேல் செய்கிறதுக்கு எதிராக எடுத்த அந்த நடவடிக்கை இருக்குத்தான். அது வந்து அந்த பாரம் வந்து வேர்ல்டுல ஒரு மேல உயர்த்தி வைக்கிறாங்க. அப்ப அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஏனென்றால் இந்த யுத்தத்தால அழிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்ற வகையில சிங்கள ஜனத்தை விட முன்னுக்கு நின்று நாங்கள் செய்ய வேண்டிய அதுதான் மிக முக்கியம். இந்த ஜூலை கலவரம் என்றது வந்து அந்த ஜூலை கலவரம் அந்த ஜூலை மாதத்துக்கு முதலே திருநெல்வேலி தாக்குதலுக்கு முதலே ஜே.ஆர். ஜெயவர்தனா வந்து இந்த ஜூலை கலவரத்தை திட்டமிட்டதாக கே. கணேசலிங்கம் என்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் மேயர் ஸ்ரீல் மேத்யூவினுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் சொல்லி இருக்கிறார். ஆமா. அவர் விக்டர் ஐவனுக்கு, நீங்கள் அப்போது அந்த விக்டர் ஐவனை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. விக்டர் ஐவனுக்கு சொல்லிய தகவலின்படி இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டது. ஆனால் இது நடைமுறைக்கு கொண்டு வரைக்குள்ள இந்த 14 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதோடு அது நடைமுறைக்கு வரைக்குள்ள அவர்களுடைய கையை மீறி போய் அது கொண்டு வந்ததுக்கு காரணம் ஜேவிபி ஒரு கட்டத்துல வளர்ந்து தனக்கு ஆபத்தாக அமைஞ்சு விடும் என்றதால ஜேவிபிக்கு எதிராக தான் அது அந்த கலவரம் திட்டமிடப்பட்டு ஜேவிபி மீது பழி போடப்பட்டது. அது மட்டும் இல்ல, இந்த நீங்க சொன்ன இந்த சம்பவம் வந்து விக்டர் என்ற சம்பவம் முதலா விக்டர் எனக்கு தான் சொன்னது. நான் தான் கேட்டேன், நீங்கள் எழுத இல்லைன்னு. விக்டர் எனக்கு சொன்னார் என்னென்றால் பிரெஞ்சு எம்பசியில வந்து இந்த சில எம்பசிகள் வந்து அப்பப்ப ஊடகவியலாளர்களை கூப்பிட்டு பாட்டி கொடுக்கிறது. அப்படி ஒருக்கா பிரெஞ்சு எம்பசியால கொடுக்கப்பட்ட ஒரு பாட்டிக்கு போன பொழுது கணேசலிங்கம் அங்க வந்திருந்தார். அவரோட இருந்து தான் சும்மா ஒரு ட்ரிங்க் அடிச்சு கொண்டு இருக்கேக்கலதான் தான் இந்த கதை வந்தது. அப்ப விக்டர் சொன்னா ரெண்டு ட்ரிங்க் போனதுக்கு பிறகு தான் கேட்க அவர் சொன்னார், அதை பற்றி கேட்காதீங்க ஐவன் விக்டர், இட்ஸ் வெரி சேட். இதெல்லாம் ப்ரீ பிளான், உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க யூ ஆர் ஜேர்னலிஸ்ட். ஆனால் இது இவ்வளவு தூரத்துக்கு போகும் என்று நாங்கள் நினைக்கல. அப்ப அதுதான் இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். அப்ப நான் இதை கேட்ட உடனே நான் ஐவன்ட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இதை எழுத இல்லையா? எனக்கு இன்னும் இதை எழுத நான் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த நான் கேட்டது ஒரு நவம்பர் மாதம், அதுக்கு அடுத்த வருட ஜூலை அவற்றை ராவே பேப்பர்ல ஒரு ஹாஃப் பேஜ் ஆர்டிக்கல் எழுதி இருந்தேன். பிறகு நான் அமுது எடிட்டரா இருக்கேன் ஒரு ஜூலை கலவரம் சம்பந்தமான ஆர்டிக்கல் எழுத என்னுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட கால் பண்ணி, தினரன்ல இருந்த ஜேர்னலிஸ்ட கால் பண்ணி, செந்தில் வேல் அவர்கிட்ட இப்ப எடிட்டரா இருந்து இப்ப ரிட்டையர்மெண்ட் தினரன் அவர்கிட்ட சொன்னா, கணேசலிங்கம் உங்களோட ஃப்ரெண்ட் தானே, அவரும் யூஎன்பி தான் செந்தில் வேல் அவரும், அடிச்சு கதையும் எனக்கு முன்னாலே ஆபீஸ்ல வச்சுதான் போன் எடுத்து கதைச்சால் சத்தம் போட்டு கணேசலிங்கம் எப்ப என்னத்துக்கு இது எல்லாத்தையும் எடுத்து எழுதுற அவன் மனோரஞ்சன் சொல்றான்னு டேஷ் பண்ணிட்டார் போன். அதை நீங்க சொல்றது 100% உண்மையான விஷயம். அப்ப இதெல்லாம் ப்ரீ பிளான். அப்ப இதெல்லாம் தமிழரசு கட்சிகளுக்கு தெரியாது, அந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, அதெல்லாம் ஒத்தன்டிக், இதெல்லாம் எழுத்துல வெளியே வந்த விஷயம். அப்ப நீங்கள் வந்து உயர்ந்த அரசியலை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கு. இளம் சமூகத்தை வந்து இந்த ஒட்டுமொத்த இலங்கை அரசியலுடைய அரசியல் ஆன்மாவை நீங்க கேள்வி கேட்கறதுக்கான ஒரு அரசியலை செய்யவும். அப்ப அது தண்ட வாட்டில தண்ட அகவயமா தன்னை பார்க்க துவங்கும். அப்படியான ஒரு காலகட்டத்துல நீங்கள் போய் தமிழ்நாட்டுல நாங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டோம், அங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இலங்கையில என்னது ஸ்திரத்தன்மை வராது, தமிழனுக்கு உரிமை கொடுக்காட்டி ஸ்திரத்தன்மை வராட்டி உலகத்துல இருந்து ஒரு முதலீட்டாளரும் வரமாட்டான், எங்க போய் நம்ம பாப்போம்டா, ஸ்திரத்தன்மை வரமாட்டுதுண்டா நீங்க என்ன இது அடுத்த சந்ததிக்கும் குண்டை கட்டி அனுப்ப போறீங்களா ஸ்திரத்தன்மையை குழப்பறது கஜேந்திரகுமார் சொல்றேன். நீங்க இதுல என்ன தமிழர்களுடைய இந்த பிரச்சனையில இந்தியா தமிழீழம் கேட்டது நாங்க கேட்கல, தமிழீழம் கேட்டதே இந்தியா ரோ சொல்லித்தான் நீங்கள் தமிழீழம் கேட்டது. அப்ப ரோ தான் உங்களை வளர்த்து விட்டது, ரோ தான் உங்களை கடைசியாக கொண்டு CIA மொசாட் எல்லாம் சேர்ந்தா உங்களை நீங்கள் யாரையெல்லாம் நம்பினீங்களோ அதான் உங்களை அழிச்சு. திருப்பியும் கஜேந்திரகுமாருக்கு தெரியாதா CIA கொடுத்த தகவல், ஜூலி சங்கோட டான்ஸ் ஆடுற கஜேந்திரகுமாருக்கு தெரியாதா CIA கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல தான் பிரபாகரனை சுட்டது முழு வடிவா தெரியும், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. காசாவில இன்றைக்கும் படுகொலை நடந்து கொண்டிருக்குது, அங்க போவாத யுனைடெட் நேஷன் இலங்கைக்கு வந்து கண்ணீர் விடுகுதுண்டா, காசாவில உங்களுக்கு அங்க நடக்கிறது மனித படுகொலையா தெரிய இல்லையா? இன்னைக்கு ரத்தமும் சதையுமா நடந்து கொண்டிருக்கு. இது 35 வருஷத்துக்கு பிறகு எலும்புக்கூடு. நீங்கள் ஜின்கலி தாத்தா உட்பட பல தளபதிகளை எரிச்சு சீனி போட்டு எரிச்சு எலும்புக்கூடா தான் எடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு மனித உரிமை பற்றி பேசுற ஆக்கள் 2009 இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி அழுதிருந்தால், கண்ணீர் விட்டிருந்தால் உங்களுக்கு இதயம் இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்கலாம். நீங்கள் அங்க சனத்தை சாவிடட்டும், எங்களுக்கு சுவிஸுக்கோ லண்டனுக்கோ கனடாக்கோ செல் வந்து விழாதுன்ற தைரியத்துல கொங்கு தமிழ் வச்சு யுத்தத்தை வரவேற்ற நீங்கள் கொண்டாடி மனமரத்துல வவாலா தலைவருக்கே சவாலா. இன்றைக்கு வந்து மனித உரிமை பேசுறதுக்கு உங்கள் எவருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. நீங்கள் மனித உரிமை கதைக்கிற என்றாலே அது மிகப்பெரிய நகைச்சுவை. எனக்கு இவர்கள் மனித உரிமை பற்றி கதைச்சால் எனக்கு உண்மையிலேயே ரத்த கொதிப்பு தான் பாரு. இவர்கள் அதான் நீங்க சொன்ன அந்த அடிப்படை மனித நேயத்தில் இவர்கள் கதைக்க இல்லை என்றதுதான் பிரச்சனை.
கதைக்கலாம். ஒரு சமூகத்துக்கு ஒரு அழிவு நடந்திருக்கு, காணாமல் காணாமல் போனவர்களுடைய அந்த மனம் ஆறுதல் அடைகிறது ஒரு விஷயம் இருக்குத்தான். என்ன என்ன நடந்தது வியாபாரத்துக்கு எல்லாம் வியாபாரம். அப்ப தென்னாப்பிரிக்கால ட்ரூத் அண்ட் ரீகன்சிலியேஷன்ல பிரதானமான விஷயம் அந்த உண்மையை தரிசித்தல். முதலாவது அந்த உண்மையை நாங்க ஏற்றுக்கொள்ளவும், செய்தவனையும் கொண்டு வச்சு பாதிக்கப்பட்டவனையும் முன்னால வச்சு சொல்லு. அந்த பெற்றா சொல்றாங்க, உண்ட ரெஜிமெண்ட்ல இருந்தெல்லாம் என்ற மகனை கொண்டு போனது ஓமா இல்லையா, உண்ட கேம்புக்கு கொண்டு வந்தா, நீ நின்ற நீயாண்டை, இதுக்கு ஓர்டர் நீ கொடுத்த நீயா, ரெண்டும் கண்ணுக்கு முன்னாலே அதை சொல்லி அவனை உடைஞ்சு விட பண்ணி கண்ணீர் விட பண்ணி அந்த உண்மையை ஏற்றுக்கொள்றது. அது முடியாத தாய்க்கு அந்த பிள்ளை வரப்போறது இல்லை. ஆனால் அந்த தாய்க்கு அது ஒரு மன ஆறுதல். அப்ப அவனை கழுவில் ஏத்தி நீதிமன்றம் ஏத்தி சுருக்கு போடுறதும் அந்த தாயினுடைய நோக்கமாக இருக்கு. சில இடங்கள்ல தாய்மார் கையில இருந்ததை எறிஞ்சு கோவப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. ஆனால் அதனுடைய ஒட்டுமொத்த விஷயம் அதை பொருட்படுத்தலும், அதுக்காக வேதனைப்படுதலும், இனி அப்படி ஒன்று நடக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை ஒரு சமூகத்துக்குள்ள கொண்டு வர என்றால் அதாவது இந்த ஆங்கிலத்துல சொல்றாங்க என்றால் ரிவெஞ்ச் இஸ் a lazy form of grief. பழிவாங்கிற உணர்வு என்பது ஒரு சோம்பேறித்தனமான துக்கப்படு. அதான் நடக்குது. அதான் இந்த கோபத்தை கொண்டு வருது. இப்படி ஒரு இதெல்லாம் இப்ப புது விஷயங்கள். இதெல்லாம் உலகத்துல பல்வேறு இடம். சவுத் ஆப்பிரிக்கா ட்ரூத் இல்லாமல் ரீகன்சிலியேஷன் வர முடியல. சும்மா ரீகன்சிலியேஷன் தனியாக தொங்குற ஒரு சொற்பதம் அல்ல, முழுணக்கம். அப்ப இங்க யாரும் போய் சிங்களாக்கள்கிட்ட நீங்க ஒண்ணும் செய்யல, நாங்க ஐயா மல்லியா தான் இருந்தோம்னு சொல்லி அப்படி எல்லாம் வர சொல்லி நாங்கள் கேட்க, நாங்கள் அவர்களுக்கு விட முன்னால நிற்கவும். நீங்கள் உண்மையாக நாங்கள் இன்றைக்கு பேச வேண்டியது, நீங்கள் கட்டி வளர்த்த அரசு, உங்களோட வாக்குகள்ல அரசு இப்படி ஒரு சின்ன இலங்கையில இவ்வளவு மனித புதகுழிகளை கொண்டு வச்சிருக்கு. இனிமேல் இதை வராமல் செய்யறதுக்கு என்ன செய்யலாம் என்ற துறையை அவர்களுக்கு முன்னுக்கு நின்று பேச வேணும். ஆனா துரதிருஷ்டவசமா என்ன நடக்குதுண்டா, இந்த செம்மணிக்கு பொறுப்பாக இருந்த சட்டத்தரணி, ஒரு பெண் சட்டத்தரணியோட பேர் வரையில அவ சொல்றா, ஜெர்மன்ல ஹிட்லர் ஜெர்மன் மக்களுக்கு விடுதலைக்காக போராடினவர். அப்ப என்ன சொல்றோம்? அதே போல எங்களுடைய தலைவர் பிரபாகரனும் விடுதலைக்காக போராடினார். இப்படியான மந்த அறிவிருக்கிற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டதாரி சட்டத்தரணி தான் செம்மணியின் மனித உரிமை விவகாரத்தை கையில வச்சுக்கிறார். ஹிட்லரை ஆதரிக்கின்ற ஒருவர் செம்மணிக்கு மனித உரிமைகளுக்கு பொறுப்பா இருக்கின்ற எவ்வளவு அபத்தமான. கனடாவில் பாடசாலைகள்ல சில ஆண்டுகளுக்கு முதல்ல நினைக்கிறேன், ஒருவர் ஒரு தமிழ் இலங்கை தமிழர் போயிருக்கிறார். அவருடைய குடும்பத்தில எல்லாருக்கும் வெவ்வேறு தலைவர்கள் பேர் வச்சிருக்கு. அவற்ற பேர் அட்லாஃப் ஹிட்லர். இதற்கு படிப்பிக்கிற ஆசிரியர் சொன்னாரா, என்ன இந்த குடும்பத்தை அழிச்சவன் பேரை நீ வச்சுக்கொண்டு வந்திருக்கிற, அவர்கள் முதல்ல உங்க பேரை போய் மாத்து. அவரை பள்ளிக்கூடம் வீட்டை அனுப்பிட்டார். அது நினைக்கிறேன் கனடிய தமிழ் காங்கிரஸுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்றால் என்னென்றால் இந்த அட்லாஃப் ஹிட்லரின் பேரை வைக்கலாம் என்று ஒரு யாழ்ப்பாணத்தான் யோசிச்சிருக்கிறார். அதுதான் கனடால டொரண்டோல என்னுடைய மகன் படிச்ச யூனிவர்சிட்டி ஆஃப் ராயசன் யூனிவர்சிட்டி இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி யூனிவர்சிட்டி பேரையே மாத்தி. ஏனென்றால் இந்த இங்க இருந்த இண்டிஜினஸ் ஆக்களை அழிச்சதுல ராயசனுக்கு பெரிய பங்கு இருக்கின்றது இந்த விசாரணைகள்ல வந்த உடனே அந்த யூனிவர்சிட்டியின் பேரையே அவங்க மாத்தி போடுறாங்க. இவங்களுக்கு இந்த தேசிய அவமானங்களை எல்லாம் தங்களுடைய பெரிய ஒரு சாதனைகளாக, அது ஒரு பெரிய ஒரு உயர்ந்த விஷயமாக கதைக்கின்ற அளவுக்கு இவர்களுடைய என்ன சொல்றது, இது சிந்தனை வளர்ச்சியின்மை என்றதுக்கு அப்பால இவருடைய சமூக பார்வையை படுப்பிப்போக. அதான் அந்த முக்கியம் என்னென்றால், இப்போ ஒரு சமூகத்துல ஒரு அரசியல் இயக்கம், அந்த அரசியல் இயக்கத்துக்கு அடிப்படையான சோஷியல் மூவ்மெண்ட், அந்த சோஷியல் மூவ்மெண்டோடு எழுந்து வர இலக்கியங்கள் அல்லது ஊடகங்கள், அது சம்பந்தமாக கல்வித்துறையில் நடக்கிற இதுகள் எல்லாம் சேர்ந்து சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டை கொண்டுறோம். அப்படி இல்லாத சமூகத்துக்குள்ள நீங்கள் நானும் கதைக்கிற இந்த மிக மோசமான பிற்போக்குத்தனமான எந்த விதமான சமூக பொறுப்பும் இல்லாத ஒரு நிலைதான் உருவாகும். அதுக்கு எங்களுடைய சமூகம் ஒரு மிக சிறப்பான எடுத்துக்காட்டா இருக்கிற என்பதுதான் மிகவும் வருத்தத்துக்குரியது, வேதனையான விஷயம். நாங்கள் ஒரு செம்மணி தொடர்பில் ஒரு நீண்ட ஒரு உரையாடலை நாங்கள் செய்திருக்கிறோம் நினைக்கிறேன். அது ஒரு புரட்டி போடுற மாதிரியான பல விஷயங்களையும் பேசி இருக்கிறோம். உண்மையிலேயே உங்களோட சொந்த அனுபவங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களோட இந்த நேரத்துக்கும் மிக்க நன்றி மனோரஞ்சன். நன்றி.